2 டேஸ் முன்னால இந்த வாழைப்பழத்த வாங்கினேன். இது ரோபோஸ்டா பழம். ஸோ நான் வாங்குறச்ச பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லி பிரைட் எல்லோ கலர். எந்த ஸ்பாட்ஸுமே கிடையாது. ரொம்ப ஷைனிங்கா இருந்துச்சு. இப்போ இன்னைக்கு சாப்பிடலாம் எடுக்கும்போது இது ஃபுல்லா இந்த பிளாக் ஸ்பாட்ஸா இருக்கு. அண்ட் இதுக்கு பின்னால பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி சயின்ஸ் இருக்கு. அது என்ன அப்படின்றத உங்களுக்கும் நான் சொல்றேன். ஸோ யூசுவலா இந்த பனானா மெச்சூர் ஆகும்போது, ஸோ இதுக்குள்ள எத்திலீன் கேஸ் ஃபார்மேஷன் நடக்கும். ஸோ அது என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, இதுல இருக்கிற அந்த கிரீன் கலர் குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸை பிரேக் டவுன் பண்ணிடும். ஸோ இந்த ப்ராசஸ்ல என்ன ஆகும்னா, இதுக்குள்ள இருக்கிற ஸ்டார்ச் எல்லாமே சுகரா கன்வெர்ட் ஆயிடும். ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கும்போது தான் அந்த குளோரோஃபில் பிக்மெண்டோட அந்த கிரீன் கலர் போயிட்டு இது எல்லோ கலரா சேஞ்ச் ஆயிடும். ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கும்போது பாத்தீங்கன்னா, இதுல இருக்கிற பாலிஃபினால் ஆக்சிடேஸ், பெராக்சிடேஸ் மாதிரி என்சைம்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆயிடும். ஸோ இந்த என்சைம்ஸ் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகும்போது மெலனைசேஷன் ஸ்டார்ட் ஆகும் இந்த சர்ஃபேஸ்ல ஃபுல்லா. அந்த மெலனைசேஷன் நடக்கிறதுனால வர ஸ்பாட்ஸ் தான் இந்த பிளாக் அண்ட் ப்ரௌன் கலர் ஸ்பாட்ஸ். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆந்த்ராக்னோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரும். அது எப்படி வரும்னா, ரொம்ப ஹியூமிடிட்டி இருக்கிற பிளேஸ்ல இதை ரொம்ப நேரம் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அங்க அஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரி பிளாக் ஸ்பாட்ஸ் வரும். பட் அது ஒரு ஏஸ்தட்டிக் இஷ்யூ தான். அதனால சேஃப்டி பிரச்சனை எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸ்வீட்னஸும் அப்படியே தான் இருக்கும். அண்ட் அதனால வேற எதுவும் ஹெல்த் இஷ்யூஸ் வரப்போறதும் கிடையாது. தாராளமா சாப்பிடலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் எல்லாரும் நிறைய வாழைப்பழம் சாப்பிடுங்க.